அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு நாட்டையே அதிர வைக்கும் ஒரு திருக்குர்ஆனுடைய ஒரு வசனத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மக்கிட்ட எதுவுமே இல்லாத போது கூட அல்லாஹ்விட திருக்குர்ஆனுடைய வசனத்தை இந்த ஓதுனா கூட போதும், அல்லாஹ்வுடைய உதவி நம்மளுக்கு கேட்டி வந்து கிடைக்கும். இந்த திக்ருக்கு பின்னாடி ஒரு சின்ன சம்பவம் ஒன்று பார்க்கலாம். நம்ம அதை பார்த்தா இன்னும் நம்மளுக்கு எல்லாம் புரியும். அதாவது ஒரு முறை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சாரா அம்மையார் அவங்களுடைய மனைவி அவர்களும் மிஸ்ர நாட்டுக்கு வராங்க. அப்போது அதோடைய அரசர் மிக மோசமானவர், பெண்கள் மீது ஆசைப்படக்கூடிய ஒரு அரசனாக இருக்கிறான். அந்த நாட்டுக்கு யாரெல்லாம் கணவன் மனைவியாக வராங்களோ கணவனை கொன்னுட்டு மனைவிகளை இவருடைய ஆசைப்படுறது தான் இவருடைய வேலையாக இருக்குது. இப்படி இருக்கிறப்ப சாரா அம்மையார் அவர்களும் அவங்களுடைய கணவராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் இந்த நாட்டுக்குள்ளே நுழையிறாங்க. அரசனுக்கு இந்த தகவல் போயிடுது. அரசன் சொல்கிறான், அந்த கணவரை கொலை பண்ணிவிட்டு அந்த மனைவி அழைச்சிட்டு வந்துடுன்னு சொல்லிடுறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க விசாரித்ததில் ரொம்ப குழப்பமான மனநிலையில் இருக்கிறாங்க. அப்போது தன் மனைவி கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் என்னுடைய மனைவி இல்லை, நீங்கள் என்னுடைய சகோதரி. அல்லாஹ்வுடைய பாதையில் இஸ்லாத்தை பரப்பக்கூடியது நம்ம 2 பேர் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்கோம். இது பொய்யாமல் இருக்குது, ஆனால் நம்ம எத்தி வைக்கிறதுல நம்ம 2 பேரும் சகோதரர்கள் என்று சொல்கிறாங்க. அதே போல் அந்த ஆட்களும் வந்துட்டாங்க, அரசனை அனுப்பின ஆட்களும் வந்துட்டாங்க. அதுவக்கிட்டே இதே தான் சொல்கிறாங்க. அரசனை அனுப்பின ஆட்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பெண்ணு ரொம்ப அழகாக இருக்கிற காரணத்தால் இவங்களை வளைச்சிட்டு போய் எங்கள் அரசன்கிட்ட கொடுத்தா இன்னும் நிறையா வெகுமதி எங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரா அம்மையாரை அழைச்சிட்டு போயிடுறாங்க. அரசன் இவங்க அழகை பார்த்து அப்படியே வியக்கிறான். அவன் நெருங்கி வரப்போ சாரா அம்மையார் இந்த வார்த்தையை சொல்கிறாங்க. அதுதான் இந்த திக்ரு. அந்த வார்த்தையை சொல்லி முடியல, அந்த அரசனுடைய கையில் ஒரு விதமான ஒரு கையில் ஒரு நோய் ஒன்று வருது. திருப்பியும் அவன் அந்த அழகை பார்த்து திருப்பி முன்னாடி வரான். திருப்பியும் அதை ஓதுறாங்க. திருப்பியும் அவனுடைய கையில் பலமான வலி வருது. 3வது முறையும் அந்த அரசன் முன்னாடி வரான். அதே மாதிரி திரும்பவும் இந்த திக்ரையே சாரா அம்மையார் ஓதுறாங்க. திருப்பி அவனுடைய கையில் பலமான வலி வருது. அப்போ சொல்கிறான், நீங்கள் பெண்ணை தூக்கிட்டு வரல, தான் தூக்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இவளுக்கு முதல்ல பெரிய சன்மானமாக கொடுத்து இந்த இடத்த விட்டு முதல்ல வெளியாக்குங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அரசன் சொல்லிடுறாங்க, நம்ம யாருமே இல்லாத நிலையில் உதவக்கூடிய நிலைமையில் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் இருப்பான். அது நம்ம திக்ர் மூலயமா மட்டும்தான் அதை நிறைவேற்ற முடியும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நினைவு கூறுனா அல்லாஹ் நம்மளை நினைக்கிறானா, எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களேன். சாரா அம்மையார் ஓதிய அந்த அற்புதமான துவா என்னன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். அம்ம இஜீபுல் முல்தர்ர இதா தாஉ வயஷிஃபு ஷோ. இதோடைய பொருள் இப்போ பார்க்கலாம். கஷ்டத்தில் உள்ளானவன் அவனை அழைத்தால் அவன் பதில் கொடுத்து அவன் துன்பத்தை நீக்குபவனும் உங்களை இப்பூமியில் பின்தோன்றல்களாக ஆக்கியவனும் யார். இதைத்தான் அவங்க 3 முறை சொன்னாங்க. இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு கஷ்டத்தை அல்லாஹ் நீக்குனா அதே மாதிரி நம்மளுடைய எல்லாருடைய கஷ்டத்தையும் அல்லாஹ் கண்டிப்பாக நீக்குவான். நம்பிக்கையோடு நம்ம ஓதுவோம். இந்த ஒரு திக்ரை ஒரு நாளைக்கு 1000 முறைன்று நீயத்தை வச்சு 10 நாள் ஓதுனா இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய பெரிய ஹாஜத்துக்களும் இன்ஷா அல்லாஹ் நிறைவேறும். இன்ஷா அல்லாஹ் எல்லாருடைய ஹாஜத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி வைக்கணும். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.